நௌஷா தொடர்ந்து தற்பொழுது அரசியல் களத்தில் கட்சி தாவல் போன்ற நிகழ்வுகள் வெறும் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இந்நிலையில் இடைத்தேர்தல் குறித்து ஏதேனும் முடிவுகள் வெளியிட வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கூட்டணி அமைந்த பிறகு அதிமுகவிலிருந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த சூழல் பார்க்க முடிகிறது. என்றால் மிக முக்கியமாக அதிமுக சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரைக்குமே கட்சி தாவல் அடிப்படையில் அவங்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரக்கூடாது என்ற கோரிக்கையை கூட சபாநாயகத்தை குறித்து பார்க்க முடியுது. இருந்தாலும் அவர் ராஜினாமா செய்ய என்பது அவருடைய கடமை. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் சபாநாயகரும் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் திருச்சி கிழக்கு உட்பட ராஜினாமா செய்த 6 சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திருச்சி கிழக்கு மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொகுதியை தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எவ்வாறு தேர்தலில் பணியாற்றலாம், தாவேகா கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெற வேண்டும், குறிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டில் ராஜினாமா செய்தவர்களை போட்டியிட வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சியினுடைய பங்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தற்போது அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த கூட்டணி கட்சி தாவேகாவோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அவர் காலியாகக்கூடிய தொகுதிகளில் எந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது, தொகுதி மக்கள் அந்த நிலைப்பாடு எவ்வாறு உள்ளிட்டவை குறித்து கூட இந்த கூட்டத்தை ஆலோசிக்க இருப்பதாகவும், மேலும் இந்த 7 தொகுதியில் வெற்றி பெற செய்ய வேண்டும், அதற்கு எவ்வாறு பணியாற்றலாம் உள்ளிட்டவை குறித்தும், மேலும் தாவேகா மீது பல்வேறு விமர்சனங்களை பொதுவெளியில் வைக்க முடியுது பார்க்க முடியுது. குறிப்பாக ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய தோழமை கட்சி கூட பல்வேறு இடங்களில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போ தற்போது ஆளுங்கட்சியோட கூட்டணி வந்துவிட்டதால் எங்களை வெளியே விமர்சிப்பது தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்தார். அதை நாங்கள் ஏற்று தயாராக இருப்பதாக கூட தாவேகால கூட மூத்த அமைச்சர்கள் தோழமை கட்சிகளுக்கு இயக்கத்தை தெரிவித்ததாக கூட தெரிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கூட்டத்தில் அது கூட்டத்துக்கு கூட ஆலோசிக்க இருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. மேலும் வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2024 தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலை ஒட்டி ஒரு மெகா கூட்டணியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும். ஏனென்றால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த காலம் திமுக தலைமையில் இருந்தது. தற்போது தாவேகா தலைமையில மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியாக அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த லாங் டேர்ம் விஷன் அடிப்படையில் இந்த கூட்டத்தை ஆலோசனை கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் கூட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் மிக முக்கியத்துவ கூட்டமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலை பொறுத்தவரைக்குமே ஒரு மாற்று கட்சியாக ஆளுங்கட்சியாக தாவேகா அமைந்திருக்கிறது. அதிமுக திமுக தாண்டி இந்த கட்சி பெரும்பலத்தை வெற்றி பெற்றிருப்பதால் இந்த கூட்டணியை மீண்டும் தக்க வைத்து அடுத்தடுத்த வரும் காலங்களில் வெற்றி வாய்ப்பை சாத்தியப்பட வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்க வேண்டும் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி, குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அஸ்வினி. நௌஷா, தொடர்ந்து தோழமை கட்சிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது? தாவேகா தரப்பிலிருந்து எடுக்கப்படும் முடிவுகளுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா தோழமை கட்சிகள்? குறிப்பாக தாவேகா எடுத்துக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய நிலைப்பாடு எவ்வாறு என்று கேட்டால், பாஜக மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்க வேண்டும், பாஜக அல்லாத ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்ற கருத்துக்களை தான் கடந்த காலங்களில் மிக முக்கியமாக இந்த கூட்டணி இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதோ அந்த நிலைப்பாட்டை நாங்கள் செயல்படுத்த காத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் குறிப்பாக தாவேகா தலைவரும் குறிப்பாக மூத்த அமைச்சராக கூடிய புசி ஆனந்தாக இருக்கட்டும், மேலும் ஆதவஜனாக இருக்கட்டும் அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கூட்டத்திற்கு மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே சொல்ல வேண்டும் என்றால் இந்த கூட்டணி கட்சி நிலைப்பாடும் அதேவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் திமுக பல்வேறு விவகாரங்களில் மிக முக்கியமாக எங்களை பல்வேறு விமர்சனம் செய்திருக்கிறார்கள். என கூட்டணி இடங்களை ஒதுக்குவதில் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தினார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கூட்டணியிடம் அங்கம் வகித்திருந்தோம். ஆனால் தற்போது தாவேகா எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்பது திராவிட கட்சிகளிடையே வந்து கிடைத்தது கிடையாது. தற்போது புதிய மாற்றத்தை தாவேகா கொண்டு வந்திருக்கிறது. அதை தான் நாங்களும் கடந்த காலம் வலியுறுத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகா பயணிப்பது தவறில்லை என்ற அடிப்படையில் கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளும் பங்கேற்றார். அவர் சார்பாக பல்வேறு கருத்து முன்வைப்பான எதிர்பார்க்கப்படுகிறது. அதுமில்லாமல் மிக முக்கியமாக மதிமுக பொதுச் செயலாளரும் தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மதிமுக போட்டியிட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் இன்றுதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தற்போது அவர் ராஜினாமா செய்தால் மட்டுமே மிக முக்கியமாக தாவேகா
தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போட்டி வெற்றி பெற வேண்டும். தற்போது உதயசூரில் நின்று கொண்டே அவர்கள் ஆதரவு தெரிவித்தால் குறிப்பாக திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அவர்கள் உட்பட்டே ஆக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழப்பம் இருந்தாலும் கூட தற்போது மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் முக்கியமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, இணைப்பில் வந்து கள விவரங்களை அளித்ததற்கு நன்றி நௌஷாத்.